வணக்கம். இன்றைய பதிவில் இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன, அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். முதல்ல சித்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படங்களின் தொகுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த சித்ராங்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா, சித்திரை மாதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன சித்ரா அப்படிங்கிறது அந்த சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறது தான் இந்த சித்ரா அப்படின்னா படங்களின் தொகுப்பு அப்படிங்கிற பெயர்லையும், அதே மாதிரி குப்தா அப்படின்னா மறைக்கப்பட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ மறைக்கப்பட்ட படங்களின் தொகுப்பை தொகுத்து வழங்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்திரகுப்தன். இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்திரகுப்தனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த சித்திரகுப்தன் வந்து பிறந்திருக்கார். அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வேறு ஏதாவது விசேஷங்கள் இருக்கா, இல்லை சித்திரகுப்தன் பிறந்தது மட்டும்தான் விசேஷமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், கொல்லிமலையில் அரப்பளேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அந்த பொய்யில் நீராடிய நாள் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் போய் இறங்குறாரு இல்லைங்களா, அந்த நாளும் இந்த நாளும் ஒன்று. சரிங்களா? சரி. அடுத்தபடியாக இந்த சித்திரகுப்தருக்கு ஏன் சித்திரகுப்தர்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்திரம்னா ஓவியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கடவுள் பார்வதி தேவி அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சித்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக உருவானவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு கூறப்படுது. அதனால தான் அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு ஒரு பேர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா விசித்திரகுப்தன் பேர். மற்றவங்களாம் சாதாரணமாக இருக்கிறாங்க, இவர் கொஞ்சம் விசித்திரமாக இருப்பார். ஏன்னா நம்ம எல்லாரும் உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு அற்புதமான வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்கார். அதனால இவருக்கு விசித்திரகுப்தன் ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? சரி, இவங்களுக்கு எங்கேயாவது சன்னதிகள் இருக்கா, கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை இருக்கு இல்லைங்களா, அங்கே கோயில் இருக்கு. சித்திரகுப்தனுக்கும் விசித்திரகுப்தனுக்கும் சன்னதி அங்கே இருக்கு. சரிங்களா? இவருக்கு சித்திரகுப்தனுடைய ஒரு வேறு பேர் தான் வந்து விசித்திரகுப்தன். சரிங்களா? அதே மாதிரி இவருக்கு திருமணம் ஆகிடுச்சா, ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய பேர் வந்து கருணாம்பாள் அப்படின்னு பேர், அவங்க ஒய்ஃபோட பேர். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவருக்கும் ஒரு தொழில் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிடர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மேல் லோகம் போகிறாங்க இல்லையா, அந்த மேல் லோகத்தில் இந்த மனிதர்கள் செய்த பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு அப்படின்னு தராசை வச்சு நிறுத்து கணக்கு போடுவாங்க. கால்குலேஷன் பண்ணி பாவம் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும், புண்ணியம் அதிகமாக செய்திருந்தால் இங்கே சொர்க்கத்துக்கும் அனுப்புறதாக படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதுதான் இவருடைய வேலை. அப்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 11/5/2025 ராத்திரி 8:01 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாளாகிய 12/5/2025 10:25 முடியும் காலையில். சரிங்களா? இதுதான் அந்த டைம். அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கடலில் குளிக்கிறது சிறப்பு. நமக்கு அதுக்கான சூழல் இல்லாத போது கங்கையில் குளிக்கலாம். அதற்கும் சூழ்நிலை சரியில்லாத போது ஒரு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து சித்திரகுப்தனுடைய ஓவியத்தை மாக்கோளமாக வீட்டில் வாசலில் வரையலாம். வரைஞ்சிட்டு
அதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வஸ்திர தானங்களோ அல்லது அன்னதானங்களோ செய்யலாம். அதே மாதிரி தாராளமாக அன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கணும், அது பெட்டரு. ஒருவேளை நான் சுகர் பேஷண்ட்டுங்க, என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது, நான் குழந்தைங்க இருக்க முடியாது, பெண்கள் இருக்க முடியாது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த அன்னைக்கு கூடுமான வரை உப்பை தவிர்க்கிறது நல்லது. உப்பு இல்லாமல் தயிரோட மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் சிறப்பு. அதே மாதிரி அந்த அன்னைக்கு சித்திரகுப்தனுடைய படம் இருந்தால் அதை வணங்கலாம். நிறைய பேர் சித்திரகுப்தன் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், சித்திரகுப்தன் இமேஜ் அப்படின்னு போட்டு பாருங்கள். நல்லா அழகாக அற்புதமாக இருப்பார் ஆள், சரிங்களா? அவருடைய படத்தை நீங்கள் வச்சு வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருவண்ணாமலை செல்லலாம், கிரிவலம் போகணும். அதுவும் முடியல, திருச்செங்கோடு இருக்கு இல்லைங்களா, அர்த்தநாரீஸ்வரன் கோயில், அங்கே கிரிவலம் போகலாம். அதுவும் முடியல, உங்களுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோயிலுக்கும் போகலாம், தப்பு இல்லை. போயிட்டு அந்த அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விரதம் இருந்து நல்ல பவ்யமாக நீங்கள் சிவனை வணங்கினால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாவனை கணக்கு போடுறது அவர் தானே. அவர் அங்கே போய் இதையும் பார்ப்பார். ஓ, நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு விரதம் இருந்து கர்மாவை கழிக்கிறதுக்கான பல்வேறு வேலைகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் கொஞ்சம் நமக்கு அந்த கர்மா லெஸ் ஆகும், புரியுதுங்களா? அப்போது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ போல் இருக்கலாமான்னு அப்படி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாவங்களை சேர்க்கிறத தவிர்த்துக்கணும், புண்ணியங்களை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்யணும். குறிப்பாக இந்த நாளில் நம்ம இது மாதிரி வணங்கும் பொழுது, சிவனை வணங்கும் பொழுது நம்ம செய்த பாவங்களுடைய அளவு குறைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக அந்த கர்மாவுடைய அளவும் குறைக்கப்பட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வழங்கப்படுதுன்னு வச்சுக்காங்களேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அந்த அன்னைக்கு அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், இது அந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம மனசில் எப்பவுமே இருக்கணும். எந்த ஒரு பாவ செயல் செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். யோசித்து அதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ விட முடியுமோ விட்டுட்டு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்றைய நாளில் நம்ம சித்திரகுப்தனை வழிபடும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பாவம் நீங்கும், இன்னொன்று மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், மூணாவது நெகட்டிவ் எனர்ஜி குறையும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறும். அதே மாதிரி முழு நிலவு இரவில் பிரகாசித்ததுக்கு பிறகு தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதனால் அதையும் நைட்டில் மறக்காமல் பண்ணிடணும். அதே மாதிரி என்னுடைய கடந்த கால கர்மாக்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும், அது நல்லது. அதே மாதிரி அந்த அன்னைக்கு இன்னும் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் முழுக்க நம்ம பால் பொருட்களை பாலை பயன்படுத்தவே கூடாது. அது மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பெட்டர் கிடைக்கும். அதனால் இன்றைய தினம் நம்ம சிறிய தானம் செய்தாலும் கூட அது பெரிய ஒரு நல்ல புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சித்ரா பௌர்ணமியை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த ஒரு வருடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடம் சித்ரா பௌர்ணமி நம்ம முறைப்படி வணங்கி நம்மளுடைய கர்மாவை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி கர்நாடகா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே நல்ல விசேஷம். நான் கூட அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். நல்ல மலை உச்சியில் இருக்குது. சாம்ராஜ் நகரத்துலேருந்து டவுன் பஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது ஒரு சிவன் கோயில் தான். அந்த ஊர் பேர் தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது தெரியுதுன்னா விசாரிச்சு பாருங்கள். அந்த கோயில்லையும் அப்படி தான், இந்த கர்மா குறைவதற்காகவே அந்த அன்னைக்கு சில விசேஷமான பூஜைகள் எல்லாம் உண்டு. பூஜை முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பல இடங்களில் பிரசாதங்கள் கொடுப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க, திருநீர் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்று நடக்கும். இங்கேயும் அன்னதானம்லாம் உண்டு. ஆனால் செருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, காலங்கள், அதனால் இந்த சைஸுக்கு ஒரு செருப்பு அங்கே இருக்கும்.
அந்த தரிசனம் முடிஞ்சு வர்றவங்களுக்கு அதில் ஒவ்வொரு அடி போட்டு அனுப்புவாங்க. அதில் ஒரு அடி வாங்கினா நம்மளுடைய அந்த கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் குறையுங்கிறது ஒரு ஐதீகம். நானும் போயிட்டு வந்தேன், வாங்கிட்டு தான் வந்தேன். சரிங்களா? நீங்களும் விசாரிச்சு பாருங்கள். ஐடியா இருந்தால் நீங்களும் போகலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.